இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. என்ன சுத்தி நீங்க இருக்கீங்க, நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கும்பிடுற தெய்வம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடந்துராதுங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. சவால் விட்டதுக்காக கூட இல்லங்க, இந்த ஊருக்கு அந்த புவனேஸ்வரி தலைவியா வர்றது நல்லது இல்ல. இதுவே நான் தலைவியா வந்தா நீங்க எல்லாருமே என் பக்கத்துல இருப்பீங்க. நிச்சயமா இந்த ஊருக்கு என்னால நல்லது பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆனா என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்ன ஜானகி? கதிரு நம்ம மருமக புள்ளதான், நாம வளர்த்த புள்ளதான். அவன் என்ன காப்பாத்த அவன் உயிரை பணைய வச்சு எவ்வளவு துணிச்சலா என்ன வெளியே கொண்டு வந்தான். அங்க கேஸ் வெளியே வந்துட்டு இருந்த அந்த சிலிண்டரையே தூக்கிட்டு போய் வெளியே வச்சான். அந்த சிலிண்டர் மட்டும் வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கதிர இல்லாத வாழ்க்கைய தனவால தாங்கிக்கவே முடியாது. அதோட அவளும் அவ உசிர மாய்ச்சுக்குவா. ஆனா என்ன காப்பாத்தினவன் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. தனா கூட அதை எதிர்பார்த்திருப்பா போல இருக்கு. அதனாலதான் அவ தன்னோட புருஷனை கூட்டிட்டு கோவமா போயிட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எனக்கு கூட சங்கடமா இருந்துச்சுங்க. அத்தைக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா தன்னோட உசிரை பத்தி கவலையே படாம ஏன் உசிரை காப்பாத்திருக்கானேன்னு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல.